ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த அவங்க சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். இவளை கூட வந்து ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்களா? சரி, ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வேலை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி அப்போ சொல்கிறது மூலமாக ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்திலும் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கென்று நல்ல ஆண்டவரே அப்பா, அந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் அதை முடி பயன்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். சரி சரி, நேரம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எழுத படிக்க வாசிக்கவே தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சுபாவம் இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிடுவார். எப்படி இருந்தாலும் எத்தனை ஆராதனை நடந்தாலும் சர்ச்சுக்கு தவறாமல் போயிடுவார். அங்கே ஃபுல் சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வருவார். இப்படி ரொட்டீனாக அவரோட காரியங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு தடவை அவங்களோட ஒய்ஃபு வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போயுமே சர்ச்சுக்கு போகிறீங்களே, சரி அங்கே என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னா. இவருக்கு சொல்ல தெரில. ஏன்னா இவர் எழுத படிக்க வாசிக்க தெரியாது. அங்கே சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு வராரு. அதுதான் உடனே அப்படி கேட்கும்போது இவருக்கு சொல்ல தெரில. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி, என்ன சர்ச்சுக்கு போகிறீங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல தெரில, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரு அழுக்குள்ள ஒரு சல்லடை எடுத்து, போங்க இந்த சல்லடையில் தண்ணி பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்லேருந்து தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி இவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த அழுக்கு உள்ள சல்லடையை தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வராரு. ஆனால் அது பிடிச்சி கொண்டு வரதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஒழுகிடுது. திரும்பி எடுத்து கொண்டு வர்றாரு, திரும்ப ஒழுகிடுது. திரும்பவும் பிடிக்கிறாரு, திரும்ப தண்ணி கொண்டு வரலாம் பார்த்தா திரும்ப ஒழுகிடுது. அப்போ ஒய்ஃபு கேட்குறா, என்ன நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்தால் அந்த தண்ணி ஒழுகிடுது, இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு திட்டுறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க வரீங்க, இந்த தண்ணி எடுக்க போனீங்க வந்தீங்க, எப்படி தண்ணி ஒழுணுச்சோ அது மாதிரி அந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தில் இல்லாதபடி எல்லாம் போயிடுச்சு. வேஸ்ட் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவர் சிரிச்சிட்டு, நீ ஃபஸ்ட்டு எனக்கு சல்லடை எப்படி கொடுத்த, அழுக்கு நிறைஞ்ச சல்லடையை கொடுத்த, நான் இப்போ தண்ணியை பிடிச்சி கொண்டு வரேன் இத்தனை தடவை போயிட்டு வந்ததில் இப்போ சல்லடையை பார்த்தியா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தியா. அதாவது நான் இத்தனை தடவை சர்ச்சுக்கு போகிறேன்னா நான் உட்காந்து கேட்குறேன், இது பண்ணுறேன், அந்த வசனங்கள் நான் கேட்க என் இருதயம் என் உள்ளம் எல்லாமே சுத்தமாக்கிட்டார் ஆண்டவர். இந்த சல்லடை மாதிரி முன்னாடி அழுக்கு நிறைஞ்ச அந்த சல்லடை எப்படி தண்ணி பிடிச்சி கொண்டு வர அது வந்து சல்லடை சுத்தமானுச்சோ, அது மாதிரி என்னோடய உள்ளான மனசு, என்னோடய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சுத்தப்படுத்தியிருக்காரு. நான் அதனால தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன். எனக்கு ஆண்டவர் வசனத்தை கேட்க என்ன அவர் சுத்தப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஒய்ஃபு வெட்கி தலை குனிஞ்சாங்களாம். அவர் சொன்னது கரெக்டு தானே குழந்தைங்களா? நம்ம சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்கு போய் வசனத்தை நம்ம கேட்க அந்த உள்ளான ஒரு இன்னர் காட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். நம்மளோட சுபாவங்கள் மாற்றம் வரும். நமக்கு உள்ள எல்லா பாவ கரைகள்லாம் விலகி போயிடும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திவார். நீங்கள் எந்த அளவுக்கு சர்ச்சில் நல்ல மோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் கலந்துக்கிறீங்களோ, வசனத்தை எவ்வளோ கேட்குறீங்களோ, எவ்வளோ இதை பைபிளை ரீட் பண்ணுறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஒர்ஷிப் பண்ணுறீங்களோ, பாட்டு பாடுறீங்களோ, இதெல்லாம் ஆண்டவர் காரியங்கள் செய்ய உங்களுடைய இன்னர் ஹார்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி பரிசுத்தமாக்கிட்டாரு ஆண்டவர். பியூராக மாற்றிடுவார்.
ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும். ஆண்டவர் வருகின் போது நம்ம அப்படியே பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதுக்கு நம்ம எப்போவுமே தயாராக இருக்கணும். ஏன்னா சில்ட்ரன், நீங்கள் இதுபடி ஃபாலோ பண்ணீங்களா? வேதத்தில் தாவீது ராஜா இருக்கார்ல, தாவீது ராஜாவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் நான் எப்போதும் ஆலய பிரகாரங்களை வாசம் செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்லுவார். அவருக்கு அந்த அளவுக்கு ஆலயத்தில் அவர் இந்த எருசலேம் தேவாலயத்தில் எப்போவுமே ஆராதனை இது நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் கீதம் வாசிக்கிறவங்க, தம்புரு அடிக்கிறவங்க எல்லாம் ஆட்கள்லாம் செட் பண்ணி எப்பயும் துதி பாடல் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அவர் எல்லாம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சார். அந்தளவுக்கு ஆண்டோட காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பண்ணனால தான் தாவீது ராஜாவை இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? தாவீது ராஜா ரொம்ப நல்ல ராஜா, ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன்னு ஆண்டவரே தாவீதை பற்றி குட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அது மாதிரி உங்களையும் ஆண்டவர் சொல்லணும்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லணும் இல்லை சில்ட்ரன்? அதுபடி நீங்கள் செய்வீங்களா? சரியா? எப்படி அந்த படிக்காத அந்த ஒரு ஆள் சர்ச்சுக்கு போய் உட்காந்து பாட்டு பாடும்போது கூட இருந்து பாடுறாரு, வசனம் கேட்கும்போது கேட்குறாரு, அவ்வளோதான் தெரியும். அவருக்கு பைபிளெலாம் எடுத்து வாசிக்க கூட தெரியாதுல்ல, படிப்பறிவு இல்லாதனால. ஆனால் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே அவங்கள உள்ளான ஆத்மா எல்லாத்தையும் ஆண்டவர் சுத்தப்படுத்திட்டார் இல்லையா? அதுபடி நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, சண்டே ஸ்கூல் போங்க, வசனத்தை கேளுங்க, ஸ்டோரி கேளுங்க, ஆக்ஷன் சாங் நல்லா பாடி ஆண்டவர் ஆராதிங்க. சரிங்களா? வீட்டில் வசனத்தை பைபிளை படிக்கணும். பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். அப்போ நீங்கள் உங்கள் டேடி மம்மிக்கு ஒபே பண்ணணுன்னு வேதத்தில் இருக்குன்னா நீங்கள் ஒபே பண்ணணும். நீங்கள் நாட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப சொல்கிறத கேட்காம அடமன்சியாலாம் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ பைபிளை படிக்க மட்டும் இல்லை, அதன்படி நம்ம செய்யும்போது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்ற குழந்தைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அன்போட கரசனையோட உங்களோட நீடெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார். நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல நாலேஜை தருவார். நீங்கள் நல்லா படிப்பீங்க, குட் மார்க் எடுப்பீங்க. சரியா சில்ட்ரன்? நீங்கள் அதைப்படி செய்வீங்களா? ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சர்ச்சுக்கு போங்க. அதுவும் சர்ச்சுக்கு டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருங்க. ஏசப்பா அங்கே இருப்பார். சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். எங்கே என் பிள்ளையை காணாமே, என் மகனை காணாமே, இன்னும் காணாமே, சர்ச்சை ஆரம்பிக்க போதே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் இப்படியே வாசலையே பார்த்துட்டு இருப்பார். வருவாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போவீங்களா சில்ட்ரன்? ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் சில்ட்ரன், பாய்.